வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான நெத்திலி மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இருக்கிற மீன் வகையில் நெத்திலி மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அதனால ஹார்ட் டிசீசஸ்க்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும். பேட் கொலஸ்ட்ராலையும் இது கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க நியூட்ரிஷன் அண்ட் வைட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற முள்ளு கூட நான் எடுத்துட்டேன். ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நான் கிறிஸ்பினஸ்க்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது சேர்த்தா நம்ம ஃப்ரை பண்ணும்போது கீழே ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 1/2 hourக்கு மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ இந்த நெத்திலி மீனை ஒன்றா போட்டுடலாம். ஒரேடியாக எல்லா மீனும் போடாமல் 2 பேட்சாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரே டைமில் எல்லா மீனும் போட்டுட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், சரியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணும். இப்போது ஒரு 5 minutesக்காச்சும் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கீழே கிறிஸ்பி ஆகும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இப்போது இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சில பேருக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சூப்பரான காரசாரமான நெத்திலி மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. இது சாம்பார் சாதம் இல்லைனா ரசம் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.